ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இப்படி தாங்க வைப்பேன். வாங்க பார்க்கலாம். வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டு நிறைய சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி ஆற வச்சுக்கிட்டேங்க. நான் பெரிய குக்கரில் தாங்க செய்கிறேன். மதியத்துக்கும் சேர்த்து செய்கிறனால அடுப்பெருத்தி குக்கர் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பரட்டிட்டேங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிறத ஆட்டிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் போட்டு ஆட்டிங்க. வெந்துட்டுருக்கிற சிக்கனுக்குள்ளே ஊற்றி தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு 5 விசில் விட்டுக்கிட்டாங்க. இப்போ தேங்காய் ஆட்டிக்கலாம். அதுக்கு தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் குறக்குறப்பாக ஆட்டிட்டு அதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டாங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த ஆட்டி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி குழம்புக்குனால இப்போ இட்லியும் ஊற்றி வச்சு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்துட்டுருக்க குழம்புல இருக்கிற கறியை வறுத்துக்கலாங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டிட்டு கறி மசாலா தூள் போட்டு கொஞ்சம் பரட்டிட்டுங்க. தண்ணி விட்டு வேக விட்டுக்கிட்டா இப்போ கொதிச்சுட்ருக்க தண்ணி குழம்புல இருக்கிற சிக்கனை எடுத்து தாளிச்சிருக்கிறதுல போட்டு ஒரு பரட்டிட்டு கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கிட்டேங்க. இப்போ தண்ணி குழம்பும் சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இட்லி போட்டு சிக்கன் வறுவல் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.